ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு எப்படி போகணுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம லெஃப்டில் பார்க்கக்கூடியது தான் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டு. கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு வரக்கூடிய பஸ்ஸஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோட்டில் தான் நடக்க போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அதே பிளாட்ஃபார்மில் தொடர்ந்து நம்ம இப்போ நடக்கலாம். இங்கேருந்து ஒரு 7 to 9 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்முடைய வாக்கிங் ஸ்பீடை பொறுத்து டைமும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். உங்ககிட்ட நிறைய லக்கேஜஸ் இருக்குது, உங்களால் இவ்வளவு லக்கேஜஸை எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது, அல்லது வயசானவங்க நம்ம கூட வந்திருக்காங்க, அவங்கள இவ்வளோ தூரம் நடக்க வைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த பஸ் ஸ்டாப்லேயே, அதாவது ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் நம்ம இறங்கணும் இல்லையா, இதே இடத்துலையே திருமலாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் நமக்கு வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் அந்த ஃப்ரீ பஸ். இந்த ஃப்ரீ பஸ் திருமலாவுக்குள்ளே நம்ம எங்கே நம்ம போகணும்னாலும் நம்மளை ஃப்ரீயாக ட்ராப் பண்ணி விடுவாங்க. இதற்கு எந்த கட்டணமும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்காது. இந்த பஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ரெகுலர் இன்டர்வலில் நமக்கு பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த பஸ்ஸஸில் கூட நம்ம ஏறி அவங்கக்கிட்ட சிஆர்ஓ ஆஃபீஸில் ட்ராப் பண்ண சொன்னால் அவங்க சிஆர்ஓ ஆஃபீஸ் வரும்போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நாம் அங்கே இறங்கிக்கலாம். இந்த பஸ் சில நேரங்களில் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். க்ரௌடடான பஸ்ஸில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாத பட்சத்தில் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேயே கேபும் நமக்கு அவைலபிளாக இருக்கும், ஜீப்பும் அவைலபிளாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ் போகணும்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 80 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம அதில் கூட ட்ராவல் பண்ணி சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ரீச் பண்ணலாம். இது எல்லாமே தான் நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு எப்படி போகணும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் இறங்காமல் நீங்கள் திருமலைக்கு வரக்கூடிய பஸ்ஸஸில் ஏறி இருக்கும்போது ஜிஎன்சி டோல்கேட் தாண்டி வரக்கூடிய ஒரு இடத்துல இறங்குனீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம். லக்கேஜஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அங்கே நடந்து போயிடலாம். ஸோ அந்த வீடியோ தனி ஒரு வீடியோவாக நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். திருமலைக்கு இதுவரை வந்ததே கிடையாது, முதல் முறையாக நாங்கள் திருமலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், திருமலைக்கு ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் திருமலைக்கு வரக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்முடைய லெஃப்டில் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறி போயும் சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஏறி ரீச் ஆகக்கூடிய இடம் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 படி இருக்கும். 30 படி ஏற முடியாது, வயசானவங்க இருக்காங்க, அல்லது படியெல்லாம் வேண்டாம், நிறைய லக்கேஜஸ் இருக்குது, ரோட் வழியாகவே போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே பிளாட்ஃபார்மில் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணி நடக்க ஆரம்பிக்கலாம். சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் தங்கியிருக்கீங்க, உங்களுடைய தரிசனத்திற்காக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கூட ஈஸியாக சப்தகிரிக்கு ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ரோடு வழியாக போய் கூட நம்ம சப்தகிரிக்கு ரீச் ஆகலாம். சப்தகிரி வரும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். மேபி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ரூட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ரூட்ஸாக இருக்கலாம். திருமலைக்கு அடிக்கடி போகக்கூடியவங்களுக்கு இந்த ரூட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்முடைய ரைட் சைடில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நமக்கு மெடிக்கல் ஷாப் முதற்கொண்டு அவைலபிளாக இருக்கும். திருமலைக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்கு மருந்து வேணும்னாலுமே நாம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ஸில் வாங்கிக்கலாம். அதே போல் நமக்கு ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயுமே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே மெடிக்கல் ஷாப் அவைலபிளாக இருக்குது. அதே போல் அன்னப்பிரசாதம் பில்டிங்குக்கு பின்னாடி வரஹசுவாமி ரெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1 இருக்கும். அதற்கு பக்கத்துலேயும் நமக்கு மெடிக்கல் ஷாப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தங்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுசஸ் பக்கத்துலேயே ஏதாவது மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஜீப் டிரைவர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் நிறைய லொக்கேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல் ஷாப் தவிர்த்து வேறு எந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் போக விருப்பப்பட்டாலும் சரி, ஜீப் டிரைவர்ஸ் தான் நமக்கு பெஸ்ட்டு கைடாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் திருமலையில் எந்த வழியில் போனால் ஈஸியாக எங்கே போய் ரீச் ஆகலாம் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷன் பற்றி தெரிய விருப்பப்பட்டாலோ, அதற்குரிய ரூட் தெரிய விருப்பப்பட்டாலோ ஜீப் டிரைவர்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க நிச்சயமாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ பார்த்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் பாபவிநாசம், ஆகசகங்கா, சிலாத்தோரணம், ஜாப்பாலி போகக்கூடிய திருமலா பஸ் அங்கே வந்து நிற்கும்.
இப்போது ரோட் தானாகவே லெஃப்ட்டில் டேர்ன் ஆகுது. இந்த லெஃப்ட்டில் நாமளும் டேர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ண உடனே நமக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ரோட் வழியாக வர விருப்பப்பட்டால் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம இப்படி தான் ரீச் ஆகணும். அல்லது ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் வழியாக கூட நம்ம சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஈஸியாக வரலாம். லெஃப்ட்டில் திரும்பி மறுபடியும் நம்ம ஒரே பிளாட்ஃபார்மில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு ரெட் பஸ் போச்சு இல்லையா, அதுதான் திருமலாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ். நம்முடைய ரைட்டில் ஒரு ரவுண்ட் டேர்ன் பார்த்தோம். அந்த ரவுண்ட் டேர்னுடைய பேர் லெபாக்ஷி சர்க்கிள். இப்போ நம்ம நடக்கக்கூடிய அதே லெஃப்ட் சைட் பிளாட்ஃபார்ம்லேயே நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம்மும் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம்மை ஒட்டி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுஸினுடைய பேர் 1NC சுதர்ஷன் ரெஸ்ட் ஹவுஸ். இதுதான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரெஸ்ட் ஹவுசஸ் ஆஃப் திருமலா அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்முடைய லெஃப்டில் ஒரு அன்னப்பிரசாதம் கவுண்டர் இருக்குது. இங்கே 3 வேளையும் காலை மதியம் இரவு இந்த 3 வேளையுமே நமக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சுதர்ஷன் ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அல்லது CRO ஆஃபீஸ் சுற்றி ஏதாவது ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே நம்ம மீல்ஸ் வாங்கி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது நமக்கு ஃப்ரீ தான். இப்போது நம்ம CRO ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். நமக்கு எதிர்க்க ஒரு ஷெட்டு தெரியுது இல்லையா, அந்த ஷெட்டு இருக்கக்கூடிய இடம் தான் CRO ஆஃபீஸ் பில்டிங். திருமலைக்கு போகக்கூடியவங்க CRO ஆஃபீஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணாலும் சரி. அதற்கப்புறமா திருமலையில் தினமுமே நடக்கக்கூடிய ஆஃப்லைன் லக்கி டிப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம CRO ஆஃபீஸுக்கு தான் வர வேண்டி இருக்கும். ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்ப விநாசம் சிலாத்தோரணம் ஜாபாலி போகக்கூடிய பஸ்ஸஸ் அங்கே வந்து நிற்கும். நீங்கள் ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்லேயே நம்ம வரக்கூடிய பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பஸ் திருமலா மெயின் பஸ் ஸ்டாண்ட் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் கிளம்பும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் CRO ஆஃபீஸ் பில்டிங். நம்முடைய லெஃப்ட்டில் ஆர்ஜித சேவா கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் தான் நம்ம ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கவுண்டருக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. நம்முடைய ரைட் சைடில் ARP ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் நம்ம ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தால் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.